வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த டைம்ல உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ரெஷர். இந்த எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட ப்ரெஷரையும், அதுக்கான சொல்யூஷனையும் தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஆக்சுவலா இந்த வரப்போற எக்ஸாம்ல நான் வேலை வாங்கியே ஆகணும் மேடம். அப்படிங்கிற கண்டிஷன்ல நெறைய பேர் இருப்பீங்க. ரொம்ப ரேரா கம்மியான பேர் வேணா, ஓகே. இது இல்லாட்டி அடுத்த குரூப் 2, அது இல்லாட்டி அடுத்த குரூப் 4ன்னு கொஞ்சம் ஒரு ஆப்ஷன்ல இருப்பீங்க. ஆனா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு, இந்த இதுல எனக்கு வேலை வாங்கியே ஆகணும்ன்ற மாரி கண்டிஷன்ல நெறைய பேர் இருப்பீங்க. இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. ஓகேவா? முழுசா கஷ்டப்பட்டுருங்க. வேலைய வாங்கிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வருஷம் வருஷம் புக்க தூக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு வாட்டியும் சிலபஸ் மாத்துறாங்க, பேட்டர்ன் மாத்துறாங்க. இதுல எலக்ஷன் வேற வரப்போது. நீ எக்ஸாம் என்ன ஆகும்? எப்படி தள்ளி போகும்? என்னென்ன மாறும்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால எவ்வளவு வேகமா வேலைய வாங்கிட்டு போறோமோ, அவ்வளவு நல்லது. அதனால யாரெல்லாம் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, நீங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்லயே வேலைய வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற எய்ம ஃபர்ஸ்ட்டு கொண்டு வாங்க. ஓகே. நானு வாங்கணும்னு தான் மேடம் நெனைக்கிறேன். ஆனா, இந்த கட் ஆஃப கிளியர் பண்ண எவ்வளவு தான் நாங்க எடுக்கணும்? எவ்வளோ மார்க் எடுத்தா நான் போஸ்டிங் வாங்க முடியும்? ஒவ்வொரு வாட்டியும் 150க்கு மேல எடுத்தவங்க கிடைக்கலன்றாங்க, 60க்கு மேல எடுத்தவங்க கிடைக்கலன்றாங்க. அப்ப எவ்வளவு தான் கட் ஆஃப்? கட் ஆஃப்ன்றது எப்பயுமே யாராலயும் அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அது கொஸ்டின் பேப்பர பொறுத்தும், அந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனவங்கள பொறுத்தும் இருக்கு. ஓகேவா? ஒரு காம்படிஷன்ல 10 பேர் இருக்காங்க. 10 பேரும் ஆவரேஜா ஸ்டூடெண்ட்டா இருந்தா, அதுல ஆவரேஜ விட மேல இருக்கிற 1% மேல இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. அந்த 10 பேருமே ஒரு செட்ல ரொம்ப டேலண்ட் ஆனவங்களா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரையும் தாண்டி ரொம்ப சூப்பர் டேலண்டடா இருக்கவங்க தான் மேல வர முடியும். அதனால கட் ஆஃப்ன்றது அந்த வருஷத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். அதுல நம்ம வாங்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம அறிவாளி இல்ல, இல்ல நம்மளுக்கு திறமை இல்லங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த வருஷம் போட்டி போட்டவங்கள்ல நான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கேன். அவ்வளோதான் நீங்க நெனச்சுக்கணும். ஆனா, நீங்க எந்த மார்க் எடுத்தா தைரியமா நீங்க வந்து இருக்கலாம். போஸ்டிங் வாங்கிரலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். எந்த மார்க்குக்கு மேல நீங்க எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? கட் ஆஃப கிளியர் பண்ண மினிமம் மினிமம் 170 பிளஸ் இருக்கணும். ஓகேவா? ஒரு காலத்துல 150, 160லாம் இருந்துச்சு. நான் இல்லன்னு சொல்லல. இப்போ சோர்ஸ் கூடிருச்சுப்பா. அதாவது WhatsApp, YouTubeன்னு சொல்லி நீங்க பார்க்குற இடமெல்லாம் படிக்கிறதுக்கான சாய்ஸஸு, சோர்ஸஸ் வந்து வீட்ல இருந்தே படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நெறைய கூடிருச்சு. அதனால எல்லாருமே அவேர் ஆயிட்டாங்க. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆயிட்டாங்க. அதனால இப்பலாம் 170 பிளஸ் எடுத்தே ஆகணும். அதுவும் இப்ப குடுத்துருக்க சிலபஸ் எல்லாம் தமிழ் சிலபஸ் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸியானது. பட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நெறையா விடுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுவும் நான் இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் படிக்கிற வயசுல வந்து பார்க்கும்போது, மனப்பாட பகுதிகள் குறைச்சிருக்கிறதுனால, யாரு வேணாலுமே ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ற மாரி தான் தமிழ் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 170 பிளஸ்ஸ நம்ம வந்து படிச்சுட்டோம். நல்லா இந்த 10 நாள்ல ஒண்ணும் பெருசா நம்ம சேஞ்சஸ் பண்ண போறது கிடையாது. படிச்சத ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ண போறோம். ஆனா, நம்ம ஒரு ஸ்மார்ட்டா வந்து மூவ் பண்ணா, இந்த 170 பிளஸ்ஸ எடுக்கிறதுக்கான சான்சஸ் 99% மேலேயே நம்மளுக்கு இருக்கு. அது என்ன மூவ்? அந்த ஸ்மார்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத தான் இதில நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். பாருங்க, எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள். இப்போ 170 பிளஸ் எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். சரியா? இப்போ இந்த 170 பிளஸ்ன்றது நான் சொன்ன மினிமம் மார்க். ஓகேவா? அப்ப இந்த 170 பிளஸ்ஸ எப்படி எடுக்கலாம்? இதுக்கு மேல நீங்க எவ்வளோ எடுத்தாலும் நீங்க செலக்டட் தான். ஓகேவா? உங்க கான்ஃபிடென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போ 170 பிளஸ் எடுக்கிறீங்கன்னா, நீங்க வந்து தைரியமா இருக்கலாம். 175 பிளஸ் எடுக்கிறீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். 180 பிளஸ் எடுக்கிறீங்களா? உறுதியா நீங்க சொல்லிரலாம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. அந்த மாதிரி நீங்க மார்க் ஸ்கோர் கூட கூட உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? மொத்தம் 170 பிளஸ் எடுத்தாலே மோஸ்ட்லி வேலை கிடைக்கும். அப்ப எப்படி எடுக்கிறது மேடம்? பாருங்க, தமிழ்ல நான் அப்ராக்ஸிமேட்டா இது எல்லாமே மினிமம் மார்க், இது மேக்ஸிமம் மார்க். அட்லீஸ்ட் நீங்க 90 பிளஸ் எடுக்கணும். 90 பிளஸ்னா எவ்வளவு? அப்டின்னா 91, 92 அந்த ரேஞ்ச் நான் சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 92க்குள்ளேயாவது உங்களோட மார்க் இருக்கணும். இல்ல சுத்தமா முடியலன்னா 90 யாச்சும் இருக்கணும். ஓகேவா? இது இருக்கறதுலயே லோயஸ்ட் மார்க் நான் சொல்றேன். இதுக்கு கீழ 89 வந்தா கூட நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. இருக்கறதுலயே லோயஸ்ட்டா 90 இருக்கணும். 90க்கு மேல நீங்க எவ்வளவு எடுத்தாலும் சந்தோஷம்.
மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, 95 பிளஸ் எடுக்க எய்ம் பண்ணணும். 95 பிளஸ் நீங்க தமிழ்ல போட்டுட்டாலே, நீங்க மத்ததுல வந்து மார்க் கூடுனாலும், குறைஞ்சாலும் பயப்படாம தைரியமா இருக்கலாம். நம்மளுக்கு தமிழ்ல யூனிட் 7 மட்டும் தான் மனப்பாட பகுதி. மத்ததுல ஒரு சிலது மட்டும் கலைச்சொற்கள், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும் இந்த மாரி ஒரு சிலது மட்டும் மனப்பாடம் பண்ணுவீங்க. மத்தது எல்லாமே மேத்ஸ் மாதிரி உங்களுக்கு அ ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா போதும். அதனால 95 பிளஸ் தாராளமா எடுக்கலாம். இருந்தாலும் நான் மினிமம் 90 பிளஸ் போட்டிருக்கேன். சரியா? இந்த 2ல எந்த மார்க் 90ல இருந்து 95க்குள்ள உங்களோட மார்க் இருந்தாலும் ஓகே தான். அதாவது குட். இந்த இந்த மார்க் எல்லாம் எடுத்தீங்கன்னா குட். இந்த 2க்கு இடையில இருக்கு பாருங்க. 91, 92, 93, 94, 95 இந்த ரேஞ்சுல எடுத்தீங்கன்னா பெட்டர் இன்னமும். இந்த மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா பெஸ்ட். இதுதான் இப்ப நான் சொல்லப் போறது. புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. மினிமம் மார்க்கே கூட நம்ம எய்ம் பண்ணிக்கலாம். தமிழ்ல இவ்வளோ எடுக்கணும். மேத்ஸ்ல 25க்கு கண்டிப்பா வந்து ஒரு 3 சம் தான் வந்து குரூப் 4ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, அதாவது கொஞ்சம் ட்ரிக்கியா, கொஞ்சம் யோசிக்கிற மாரி கேட்பாங்களே தவிர, தாராளமா 21, 22 போடுற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் எப்பயுமே இருந்திருக்கு. இனிமேலும் அப்படிதான் எடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் இப்போ 100 கொஸ்டின் தமிழ்ல இருக்குன்னா, முதல்ல 33 கொஸ்டின் மீ ம ரொம்ப ஈஸியானதாவும், 33 கொஸ்டின் மீடியமாவும், 33 கொஸ்டின் டஃப்பாவும் கேட்பாங்க. மேத்ஸ்ல 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, ஒரு 8 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். 8 கொஸ்டின் மீடியமா இருக்கும். அப்புறம் ஒரு 8 கொஸ்டின் கொஞ்சம் டஃப். அந்த இதுலயும் ஒரு 2, 3 கொஸ்டின் கொஞ்சம் அதிகமான டஃப்பாவே இருக்கும். இப்படிதான் பிரிச்சிருப்பாங்களே தவிர, முழுசா ஒருத்தவங்கள மார்க்கே ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு 25க்கு 20 கொஸ்டினும் டஃப்பா எடு அப்படிலாம் எடுக்கவே மாட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப ஜிகேன்னு எடுத்துக்கிட்டா 75 கொஸ்டின்னா, 25 கொஸ்டின் அது ஈஸி, 25 மீடியம், 25 டஃப் அப்படிதான் வரும். ஓகேவா? ஏன்னா அதுதான் கொஸ்டினோட பேட்டர்னேவும். அப்பதான் வந்து மொத்தம் எப்பயுமே ஒவ்வொரு வாட்டியும் கொஸ்டின் வந்தோனே பாருங்க, கொஸ்டின் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, மாடரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கொஸ்டினோட எடுக்கிற மெத்தடே அப்படித்தான் இருக்கும். எல்லாமே இருக்கிற மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. அப்ப மேத்ஸ்ல மினிமம் 20 சம் நீங்க கரெக்ட்டா போட்டு இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஜிகே எடுத்துக்கலாம். ஜிகேக்கு 75க்கு 60 கொஸ்டின்ஸ் போடணும். 60 கொஸ்டின் போட்டுற முடியுமா மேடம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன் பாருங்க. அதாவது நான் எப்பயுமே ஜிகே உங்களுக்கு என்ன சொல்லுவேன்? 100 முக்கியமான லெசன்ஸ் படிங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் 75 முக்கியமான லெசன்ஸ் படிச்சுக்கோங்க அப்படின்னு. நான் இந்த 100 முக்கியமான லெசனுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி குடுத்துட்டேன். இதுக்கு முந்தின வீடியோல கூட நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ரிப்ளைல கூட தனியா குடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 75 டூ 100ல உங்களால எத்தன லெசன் படிக்க முடியுமோ நீங்க படிச்சுக்கோங்க. அத தாண்டி வேற எதுவும் படிக்க வேண்டாம். நான் குடுத்துருக்கதே முழுக்க முழுக்க எல்லாமே முக்கியமான லெசன்ஸ் மட்டும் தான். சரி, நான் முக்கியமான 75 லெசன் மட்டும் இருக்கிறதுலயே நான் மினிமம் சொல்றேன். 75 தான் படிச்சுட்டு போறேன் மேடம் அப்டின்னா, 75மே முக்கியமான லெசன் தான் நம்ம படிக்க போறோம். அதுலருந்து 50 லெசன்லருந்து கொஸ்டின் வராதா? உங்களுக்கு புரியுதா? 75மே முக்கியம் தான். நான் 75லயும் 25 கூட ஒமிட் பண்ணிட்டா கூட, 50 லெசன்ல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வருமா? இல்லையா? வரும் இல்லையா? வரும். அப்போ அந்த 50 கொஸ்டின்ஸ நான் கரெக்ட்டா போட்டா போதும். மிச்சம் இருக்கிற 25 கொஸ்டின்ல நான் ஃப்ளூக்லயும், எலிமினேஷன் மெத்தட்லயும், இதுவா அதுவான்ற மெத்தட்லயும் ஒரு 10 கொஸ்டின் போட்ற மாட்டேனா? அப்ப எனக்கு 60 கொஸ்டின் வந்துரும். இந்த மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணி படிக்கணும். நீங்க பாட்டுக்கு கண்ண மூடிக்கிட்டு பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபின்னு படிக்கக்கூடாது. அதிலயும் எந்தெந்த லெசன்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் குடுத்துருக்கேன். இல்லையா, எனக்கு இந்த மாரி டாபிக் வைஸ்லாம் வேணாம் மேடம். ஒரு 100 லெசன கையில குடுத்து இந்த 100யும் படின்னா நான் பாட்டுக்கு மனப்பாடம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதையும் குடுத்தாச்சு. ஓகேவா? எங்க இருக்கும், எந்த ஸ்டாண்டர்ட்ல எத்தனாவது லெசன் அதுன்ற ஹெட்டிங்கோட உங்களுக்கு டேபிள் மாரி அழகா அப்படி போட்டு லெசன் 100, 100 இம்பார்ட்டன்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் பாலிட்டி, 10th ஸ்டாண்டர்ட் 1 மத்திய அரசு. ஆம், இது என்னது? அரசியலமைப்பு வரும் ஃபர்ஸ்ட் லெசன். அரசியல் அமைப்பு. அடுத்து 2வது இப்படி போட்டு 100 லெசனுக்கும் உங்களுக்கு புக்குல பேஜ் நம்பர் வைஸா குடுத்தாச்சு.
வரிசையா படிக்க வேண்டியது தான். ஐயோ! இப்ப தான் இந்த வீடியோ நான் பார்க்குறேனே மேடம். நான் இந்த மாரி படிக்கலையே ஒழுங்கா அப்டின்னா, நீங்க படிச்சத கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 50 டூ 100 லெசன் வருதா? அப்டிங்கிறத. இது நீங்க பெஸ்ட்டு நீங்க படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 100 லெசனுக்கான நோட்ஸு உங்ககிட்ட வரிசையா ஒரு நோட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகா இருக்கும். நீங்க பாட்டுக்கு எடுக்க வேண்டியது தான். ஒரு நாளைக்கு 5, 5 லெசனா ரிவைஸ் பண்ண வேண்டியது தான். 10 நாள்ல முடிச்சுட்டு, 15 நாள்ல முடிச்சுட்டு தூக்கி போட்டுறலாம். ஒருவேளை இனிமேல் நான் படிக்கிறேன் மேடம். நான் புக்ல படிச்சுட்டு போயிட்டேன். இனிமேல் நான் வந்து குரூப் 2க்கு நான் உங்க மெத்தட ஃபாலோ பண்ணி நான் நல்லா படிக்கிறேன் அப்டின்னா, தயவு செஞ்சு ஜிகேவுக்கு நோட்ஸு கண்டிப்பா எடுத்து படிங்க. நான் குடுத்துருக்க 100 லெசன் எடுத்து வச்சுக்கோங்க. அது என்னோட வீடியோல தான் நீங்க பார்க்கணும்னு நான் சொல்ல போறது கிடையாது. நீங்களே புக்ல இருந்து கூட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல வேற வீடியோவ பார்த்து கூட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனா அந்த 100 லெசன்ல மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ லெசன்ஸ் எடுக்க முடியுமோ, வரிசையா நோட்ஸ் எடுத்து ஒரு நாளைக்கு 1 எடுத்தா கூட 2 மாசத்துல 2 1/2 மாசத்துல நீங்க 75 லெசன் எடுத்து முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது, நம்மளுக்கு 60 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியானது. இப்ப இதெல்லாம் கூட்டுனா எனக்கு என்ன வருது டோட்டல்? 170 பிளஸ் அசால்ட்டா வந்துரும். தமிழ்ல 90க்கும் கீழ போற மாதிரி கண்டிப்பா நம்ம படிக்கவே மாட்டோம். 90க்கு மேல எடுத்தே தீருவோம். சரியா? இப்ப நீங்க நெனச்சு பாருங்க. இதுல ஒரு 92 எடுக்குறீங்க. இதுல ஒரு 1 சேர்த்து எடுக்குறீங்கன்னு கூட வச்சுக்குருவோம். 21. இதுல ஒரு 2 சேர்த்து வருது ஃப்ளூக்ல. எவ்வளோ வந்துருது? 175 வந்துருதே! ஓகேவா? நான் சொன்ன மினிமம் மார்க் தான் 170. அப்ப இத விட நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எடுத்தாலும் 175 வந்துரும். நல்லா நீங்க படிச்சீங்கன்னா, தமிழ்ல தாராளமா 95 பிளஸ் போடலாம். மேத்ஸ்ல 23 போடலாம். 25 போட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. மேக்ஸிமமே 23 தான் குடுத்துருக்கேன். அதுமாரி 65 பிளஸ் தாராளமா போடலாம். நல்லா தெளிவா புரிஞ்சு படிச்சு எக்ஸாம் ஹால்ல எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணாம பண்ணும்போது, தாராளமா 183 பிளஸ் வாங்க முடியும். அதனால தான் நெறைய பேர் 180க்கு மேல வாங்குறாங்க. 185லாம் எடுத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டே போயிரும். ஓகேவா? அதனால இது வந்து மேக்ஸிமம். நீங்க வந்து நான் ரொம்ப சூப்பரா படிச்சிருக்கேன். நான் இந்த மார்க் தான் எய்ம் பண்ண போறேன் அப்டின்னா, இத எடுத்துக்கோங்க. நீங்க ஆவரேஜா ஒவ்வொன்லயும் எவ்வளோ எடுக்கணும் அப்டின்னு. தமிழ்ல நான் 100 எடுப்பேன். மேத்ஸ்ல 15 எடுப்பேன். அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அது நடக்காது. எல்லாத்துலயும் ஈவனா எடுத்தா மட்டும் தான் ஸ்கோர் கூடும். இப்ப தமிழ்ல, இல்ல மேடம் நான் ஓரளவு படிச்சிருக்கேன். நான் வந்து ரொம்ப ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, 2ண்டு, 3டுன்லாம் எய்ம் பண்ணல. எனக்கு வந்து கட் ஆஃப கிளியர் பண்ணி உள்ள போயிட்டா போதும் அப்படின்னா, இந்த மார்க்க நீங்க எய்ம் பண்ணுங்க. தமிழ்ல 90, மேத்ஸ்ல 20, இதுல 60. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு சில பேரு இப்ப மேத்ஸ்ல வந்து ஒரு டாபிக் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து மெஷர்மென்ட் டாபிக் வரவே இல்ல. அளவைகள், ஏரியா, வால்யூம் வராது. சுத்தமா எவ்வளோ படிச்சாலும் மறந்துருதுன்னா, அத நினைச்சே பயந்துட்டு இருப்பீங்க. வரலையா? பரவால்ல விட்டுருங்க. அதுக்கு தான் நான் இந்த இதே குடுக்குறேன். எனக்கு மேத்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக் ரொம்ப கஷ்டம். எல்சிஎம், ஹெச்சிஎஃப் வரவே இல்ல. டைம் அண்ட் ஒர்க் வரவே இல்ல. எந்த ஒரு டாபிக்கா இருந்தாலும் தாராளமா நீங்க விட்டுட்டு, மீதி இருக்கத ஃபிங்கர் டிப்ல பார்த்துட்டு போங்க. அந்த இப்ப ஏரியா வால்யூம்ல இருந்து 3 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. மத்த எல்லா டாபிக்ல இருந்தும் 2 தான் வரும். ஏரியா வால்யூம்ல சம்டைம்ஸ் கொஞ்சம் பெரிய டாபிக்னால 3 வரலாம். ஓகேவா? வந்துச்சுன்னா, நீங்க 22 ஒழுங்கா ஸ்கோர் பண்ணிட்டா போதும். அந்த 3ல 1 நீங்க ஃப்ளூக்ல கரெக்ட் ஆனா கூட போதும். நீங்க இது 20க்கு மேல தான். ஓகேவா? அதனால நீங்க அத நெனச்சு இப்ப பயந்துட்டு இருப்பீங்க. நான் அந்த டாபிக் பார்க்கவே இல்ல. அதனால கண்டிப்பா என்னால ஸ்கோர் பண்ண முடியாது. கண்டிப்பா என்னால பாஸ் பண்ண முடியாதுன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அத உடைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. தெரியலையா? பயப்படாம மீதிய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. உங்களால சூப்பரா 20க்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ்ல அது மாதிரி நான் எவ்வளோ நல்லா படிச்சுட்டேன். இருந்தாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் நான் விட்டுர்றேன். ஒரு 2, 3 கொஸ்டினாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். பரவால்ல. ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு 90 பிளஸ் போதுமே. 100க்கு 100 எடுத்தா மட்டும் தான் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். அப்படியெல்லாம் இல்ல. ஜிகேல அதே மாதிரி எவ்வளவுதான் 75க்கு நான் போட்டாலும் எனக்கு 50 மார்க் தான் வருது. பரவால்ல. ஒருவேள அந்த 50ன்றது அங்க போய் ஒரு 55, 56 ஆகலாம். 60 ஆகலாம். இதுல 56 ஆயிட்டு, இதுல ஒரு 2 சேர்த்து வரலாம். 92 ஆகலாம். அப்ப எனக்கு டோட்டலா எப்படியோ 60, 170 வந்துரலாம். இந்த மாதிரி நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க இந்த அளவுக்கு எய்ம் பண்ணி, இந்த கான்ஃபிடென்ட்ல போனாலே போதும். கட் ஆஃப ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிறலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எடுக்க வேண்டிய மார்க் இவ்வளவுதான். இத நீங்க எய்ம் பண்ணி படிங்க. தமிழ்ல இவ்வளவு, மேத்ஸ்ல இவ்வளவு, ஜிகேலயே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துரும். உங்களுக்கு தெரியும்.
ஓகேவா? இதுக்கப்புறம் எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் வேணாம். நம்ம படிச்சது கரெக்ட்டா? நம்ம இன்னும் அத படிச்சிருக்கணுமோ, இது அந்த மெட்டீரியல் படிச்சிருக்கணுமோ, இந்த இன்ஸ்டிடியூட் போய் சேர்ந்திருக்கணுமோ, இந்த குழப்பமே வேணாம். டூ யுவர் பெஸ்ட். அதான் சொல்றேன். நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். சரியா? இப்போ நம்ம முன்னாடி புலி நிக்கிது. ஐயோ! நான் வரும்போது கத்தி எடுத்துட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே! நான் இந்த கன் எடுத்துட்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த இடத்துல என்கிட்ட இருக்கத வச்சு எப்படி நான் தப்பிக்க முடியும்? அதுதான். இந்த 10 நாள்ல இந்த மாதிரி நான் மார்க் எடுத்தா என்னால ஸ்கோர் பண்ண முடியும். நான் அதுக்கு எத எத வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். எத வந்து நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன். எத வந்து இன்னும் எஃபோர்ட்ட ஜாஸ்தி பண்ணணும். இந்த 10 நாள் நீங்க போட்டா கூட, இந்த அளவுக்கு நீங்க எய்ம் பண்ணி தமிழ்ல 90, மேத்ஸ்ல 20, ஜிகேல 60 எடுக்கிற மாதிரி நீங்க எய்ம் பண்ணி படிச்சா கூட போதும். உங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் கேர்லெஸ் மிஸ்டேக்ல மார்க் போனாலும், இன்னொன்னுல இருந்து அந்த மார்க் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆயி, உங்களுக்கு ஈஸியா கட் ஆஃப் கிளியர் பண்ணிருவீங்க. ஓகேவா? அதனால கன்ஃப்யூஸ் ஆகாம, பயப்படாம, தைரியமா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த 10 டேஸ்ல உங்களால எவ்வளவு முடியுமோ உங்க பெஸ்ட்ட குடுங்க. கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணிட்டு இந்த வாட்டி நீங்க எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.